வில்லியம் ஜே ஓ நீல் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எது ரொம்ப ஹை அண்ட் ரிஸ்கியாக இருக்கோ ஜென்ரலாக அந்த ஸ்டாக் இன்னும் ஹையராக போகும்ட்டு. அதாவது எந்த பங்கு ரொம்ப விலை ஜாஸ்தியாகவும் ரிஸ்கியாக இருக்கும்னு மெஜாரிட்டி பீப்புள் ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு ஹையராக போக பொட்டென்ஷியல் இருக்குது. பட் உண்மையான ஒரு கேட்ச் இருக்குது. எல்லா பிரேக் அவுட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேஜர் ட்ரெண்ட் ஆகாது. சில டைம் பிரேக் அவுட் ஒரு ஜென்யூன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், சில டைம் ஏதோ ஷார்ட் டேர்ம் எக்ஸைட்மெண்ட் நல்லா நடந்திருக்கும். அதனால தான் ஸ்மார்ட் முதலீட்டாளர்கள் இந்த பங்கு பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையான்னு கேட்காம ஜென்யூன் ஸ்ட்ரென்த் இருக்கா, ஒரு பலம் இருக்கா அந்த பிரேக் அவுட்லேருந்து தான் பார்க்கணும். பிரேக் அவுட் வந்து டிராஃபிக் சிக்னல் மாதிரி பாருங்க. சார்ட் கிரீன் சிக்னல் கொடுக்கும், பட் ரோட் முன்னாடி கிளியராக இருக்கா, ஃபண்டமெண்டல்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டோமா நம்ம தான் பண்ணணும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி 8 நிறுவனங்கள் பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் செட்டப்ஸ் காட்டிட்டு இருக்கு. நம்ம இதை 3 லென்ஸில் எவாலுவேட் பண்ணலாம்: மொமெண்டம், க்ரோத் ட்ரிகர், அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் மூலமாக. ஸோ இதுக்கு சிம்பிளாக ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி மார்க்கெட் கேப் வந்து அபோவ் 2500 crores, ஸ்டாக் வந்து லெஸ் தென் 10% வந்து 52 வீக் ஹைலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். கரண்ட் ப்ரைஸ் வந்து 50 DMA அண்ட் 200 DMAக்கு அபோவாக இருக்கணும், அண்ட் 50 DMA அபோவ் 200 DMAயாக இருக்கணும். இந்த ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி 182 நிறுவனங்களை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மேனுவல் பிரேக் அவுட் ட்ராக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பை இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ சார்ட் ஆல்ரெடி நமக்கு ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ எந்த நிறுவனங்களுக்குலாம் வந்து வணிக கதை இருக்குது இந்த ஸ்ட்ராங் பிரேக் அவுட்க்கு பின்னாடி அப்படின்னு சார்ட்டை வச்சே நம்ம பார்த்துடலாமே. நம்மளோட காணொலியில் முதல்ல பார்க்க போகிற நிறுவனத்தின் பெயர் ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் அதனுடைய ஆல் டைம் ஹை அக்டோபர் 2024 அப்புறம் கொடுத்துருக்கு. சார்ட்டில் பார்த்தோன்னா ஸ்டாக் கிளியராக வந்து போத் 50 டே அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இந்த ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 2431க்கு கீழே வந்துருச்சுன்னா. வணிகம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெக்கரேட்டிவ் லேமினேட்ஸ், காம்பேக்ட் லேமினேட்ஸ், அக்ரிலிக் சாலிட் சர்ஃபேஸ்லாம் தயாரிப்பு செய்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ஹெவி நிறுவனமாக இருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்க தயாரிப்பு பண்ணிட்டு வித்துட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே 74% ரெவென்யூ. கம்பெனியுடைய ஸ்ட்ராங் குளோபல் பொசிஷனை காட்டுது. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் 1.7x வளர்ந்துருக்கு FY 22 to 26ல. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் 2.5x வந்து வளர்ந்துருக்கு. க்ரோத் அவுட்லுக் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுடலாம். நியூ பிளான்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 2026ல் 334 crores ஆல்ரெடி இதில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து 250 to 300 crore ரெவென்யூ இந்த பிளான்ட்லேருந்து FY 27ல் டார்கெட் பண்ணுறாங்க. FY 28ல் மேனேஜ்மெண்ட் வந்து ரெவென்யூ பொட்டன்ஷியல் 600 to 700 crores இந்த ஃபெசிலிட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. டோட்டல் ரெவென்யூ நிறுவனத்தோட FY 26ல் 1129 crores. க்ரோத் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் 20 to 25% ரெவென்யூ க்ரோத் FY 27ல் சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் நிறுவனம் வந்து எபிட்டா மார்ஜின் ஓவர் 20% மெயின்டைன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஜாப்பனீஸ் ஜெயண்டான ஐகா கோகியோ அக்வயர் பண்ணிருக்காங்க. 27.12% ஸ்டேக் மார்ச் 2026ல். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபாலோ பண்ணி ஸ்டைலம் வந்து பேட்டன்ட் HPL டெக்னாலஜி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ரிஸ்க் அண்ட் சவால்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் 1200 லேமினேட் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஹை லெவல் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணும். கடந்த சில வருடங்களா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது என்ன ஸ்பீட்ல இன்வென்ட்ரி செல் அவுட் ஆகுது அண்ட் ரிப்ளினிஷ் ஆகுது, அது ஸ்லோவா இருக்கு. 74% நிறுவனத்தோட வருவாய் எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அடிஷ்னலாக ஓஷன் ஃப்ரைட் காஸ்ட்டில் ஏதாவது இன்க்ரீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் ப்ரெஷர் இருக்கும். நம்ம காணொலியில் இரண்டாவதாக பார்க்க போகிற நிறுவனம் வந்து GE ஷிப்பிங். இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் அபோவ் இட்ஸ் ஜூலை 2024 ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 1405 rupeesக்கு கீழே வந்துருச்சுன்னா. இவங்களோட வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். GE ஷிப்பிங் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் ஷிப்பிங் நிறுவனமாக இருக்காங்க இந்தியாவில். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் மாதிரியே கூட்ஸ் த்ரூ ட்ரக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் வந்து க்ரூட் ஆயில், கேஸ், அப்புறம் ட்ரை கமாடிட்டிஸான அயன் ஓர், கோல் இதெல்லாம் லார்ஜ் ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. 39 ஷிப்பிங் வெசல்ஸ் இருக்கு, 15 ட்ரை பல்க் கேரியர் இருக்கு, லார்ஜ் அண்ட் டைவர்சிஃபைட் ஃப்ளீட். நிறுவனம் இன்டென்ஷனலாக சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் அவங்களோட கெப்பாசிட்டியை ஸ்பாட் மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஸோ தட் இம்மீடியட் பெனிஃபிட் அவங்க ஹையர் ஃப்ரைட் ரேட்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா விற்பனை 1.6x வளர்ந்துருக்கு FY 21 to 26ல். நெட் ப்ராஃபிட் 3x வளர்ந்துருக்கு அதே பீரியட்ல. க்ரோத் அவுட்லுக் பார்க்கலாம். 80% ஆப்ரேட்டிங் டேஸ் வந்து வெசல் செக்மெண்ட்ல ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. ஸோ ஸ்ட்ராங் ரெவென்யூ விசிபிலிட்டி இருக்கு. கம்பெனி கரண்டாக வந்து ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. $500 million வந்து நெட் கேஷ்ல வச்சிருக்காங்க. அதாவது கேஷ் டு ரீப்ளேஸ் ஓல்டர் லெஸ் எஃபிஷியன்சி, அதாவது வித்துட்டு புது ஷிப் வாங்குறதுக்கு காசு இருக்கு.
ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். கம்பெனி கரண்ட்டாக வந்து பிஇ வந்து மல்டிபிள் ஆஃப் 8x இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா கம்பெனியோட விற்பனை வளர்ச்சி நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ கீ ஃபேக்டராக முதலீட்டாளரான நம்ம இதை பார்த்துட்டே இருக்கணும். கம்பெனி லாங் டேர்ம் ஃபிக்ஸ் சார்ட்டர்ஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹெவிலி ஸ்பாட் ரேட்ஸ் மேலே தான் ரிலைடாக இருக்காங்க. அதனால் ஃப்ரைட் ரேட் டிக்ளைன் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக ப்ரெஷரில் இருக்கும். இன்னைக்கோட காணொலியை மூன்றாவதாக பார்க்க போகிற நிறுவனத்தின் பெயர் அரவிந்த் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதனுடைய ஜான்வரி 2018 ஆல் டைம் ஹை லெவலையும் தாண்டி ட்ரெண்ட் எப்போ இன்வேலிட் ஆகும்னா பங்கின் விலை 425க்கு கீழே போயிடுச்சுன்னா. வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். இவங்க தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் வெர்டிகலி இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் நிறுவனமாக இருக்காங்க. இந்த நிறுவனம் என்னெல்லாம் தயாரிப்பு பண்ணுறாங்கன்னா ஃபைபர்லேருந்து ஃபினிஷ்ட் அப்பேரல் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அட்வான்ஸ் மெட்டீரியலான இண்டஸ்ட்ரியல் ஃபேப்ரிக், ஹியூமன் ப்ரொடெக்ஷன் சூட்ஸ் இதுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. FY 26ல் நிறுவனத்தோட செக்மெண்ட் வைஸ் ரெவென்யூ மிக்ஸ் வந்து 74% டெக்ஸ்டைல்ஸ், 19% அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் 7% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வந்திருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து 1.2x வளர்ந்துருக்கு 21 to 26 ஃபினான்ஷியல் இயரில். ப்ராஃபிட் 1.7x வளர்ந்துருக்கு. க்ரோத் அவுட்லுக்கை பார்க்கலாம். கம்பெனி வந்து 450 to 500 crore வந்து க்ரோத் கெப்பெக்ஸ் வந்து கார்மெண்டிங் அண்ட் அட்வான்ஸ் மெட்டீரியல் வணிகத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இன்டர்னல் கேஷ் ஃப்ளோ மூலமாக இதை ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டாக கம்பெனி US பேஸ்ட் டால்கோ GTF அக்வயர் பண்ணாங்க $136 million. அக்விசிஷன் வந்து அரவிந்த்க்கு டைரெக்டாக US ஆட்டோமோட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குது. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கன்சிஸ்டன்ட் ரெவன்யூவாக 10 to 12% வந்து மிட்டீன் மார்ஜின்ஸோட நம்ம பார்க்கலாங்கிறாங்க. இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். கம்பெனியுடைய பிரைமரி ரா மெட்டீரியல் வந்து காட்டன் லிண்ட். ஸோ சடன் ஃப்ளக்சுவேஷன் காட்டனோட ப்ரைஸில் இல்லை அவைலபிலிட்டியில் இருந்துச்சுன்னா டைரக்ட் இம்பாக்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினில் இருக்கும். அரவிந்தோட சப்சிடரி இன்னுமே சிலதெல்லாம் லாஸ் மேக்கிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்ஸில் ப்ராப்ளம் கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடரிஸ் ஆன அரவிந்த் ஸ்போர்ட்ஸ் ஃபேஷன், அரவிந்த் லைஃப் ஸ்டைல் அப்பேரல்லாம் 4 to 6% வந்து ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஒரு ட்ராக் கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்த நிறுவனத்தை பார்க்கலாம். அடுத்த நிறுவனம் கிருஷானா ஃபாஸ்கெம். அண்ட் இந்த இடத்துல கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டாக் பிரேக் அவுட் வந்து அதனுடைய ஆகஸ்ட் 2025 ஆல் டைம் ஹை லெவலுக்கும் மேலே கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் எப்போ இன்வேலிட் ஆகும்னா 556 rupeesக்கு கீழே இந்த பங்கின் விலை போயிடுச்சுன்னா. வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். கிருஷானா ஃபாஸ்கெம் லீடிங் ஃபர்டிலைசர் தயாரிப்பு நிறுவனமாக இருக்காங்க. சில நிறுவனங்கள் தான் இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஓன் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஃபாஸ்போரிக் ஆசிடையும் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாக்கிறதுக்காக தான். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா விற்பனை 7x வளர்ந்துருக்கு 22 to 26 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள. நெட் ப்ராஃபிட் அதே பீரியட்ல 6x வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஸ்லைட்லி லோவராக இருந்திருக்கு. மார்ஜின் கம்ப்ரஸ் ஆயிருக்கு இதே பீரியட்ல. ஏன்னா ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து மாறினதுனாலையும் பிஸ்னஸோட சைக்ளிக்கல் நேச்சர்னாலையும். க்ரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா கம்பெனி ரீசெண்டாக வந்து NPK அண்ட் DAP ஃபர்டிலைசரோட கெப்பாசிட்டியை 50% அதிகம் பண்ணிக்காங்க. 4.95 lakh மெட்ரிக் டன்ஸா. இந்த நியூ கெப்பாசிட்டினால மேனேஜ்மெண்ட் வந்து ரெவென்யூ க்ரோத் 35 to 40% FY 27ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரிஸ்க் அண்ட் சவால்களை பார்க்கலாம். ஃபர்டிலைசர் சப்சிடி பேமெண்ட்ஸில் ஏதாவது டிலே இருந்ததுன்னா ரிசீவபிள்ஸ் எலிவேட் ஆயிரும். FY 26ல் ரிசீவபிள் 89% ஆயிருக்கு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளும் இன்க்ரீஸ் ஆகலாம் ரிலையன்ஸ் ஆன் டெப்ட்னால. அதே சமயத்தில் டெட் டு எக்விட்டி ரேஷியோ 1x இருக்குது. நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியலான அமோனியா அண்ட் சல்ஃபர் வந்து டிபெண்ட் ஆன் வெஸ்ட் ஏஷியாவாக இருக்குது. ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்தது அப்படின்னா சப்ளை டிஸ்ரப்ஷன் இருக்கும். அதிகமாக மூலதன பொருட்களோட விலை இருக்கும். அதனால மார்ஜினில் ப்ரெஷர் இருக்கும். ஐந்தாவது பார்க்க போகிற நிறுவனம் வந்து வர்தமான் டெக்ஸ்டைல். இந்த ஸ்டாக் வந்து ஜான்வரி 2022ல் ஆல் டைம் ஹைக்கு அபோவா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த சமயத்தில் இருந்த வேல்யூவை விட ட்ரெண்ட் வந்து இன்வேலிட் ஆயிரும். பங்கின் விலை 546க்கு கீழே போயிடுச்சுன்னா. வணிகம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனம் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் வெர்டிகலி இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் நிறுவனமாக இருக்காங்க. 65% வருவாய் வந்து யான்லேருந்து வருது. த்ரூ த்ரெட்டு மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிக்காக இதுலேருந்து வருது. மீதி வந்து 35% ஃபேப்ரிக்லேருந்தும் அதாவது ஃபினிஷ் க்ளாத் மெட்டீரியல்லேருந்து வருது. 44% கம்பெனியோடைய வருவாய் எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. 75 நாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் லார்ஜாக ஃப்ளாட்டாக இருந்திருக்கு FY 22 and 26ல். ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அதே பீரியட்ல. ஸோ வீக் க்ரோத் இருந்தாலும் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. என்ன ட்ரிகர்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் ஆப்டிமிசம் இருக்குது. யான் ஸ்ப்ரெட்டில் ஒரு ரெக்கவரி இருக்குது. ஸோ யானோட செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காட்டன் காஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸ்ப்ரெட் வந்து $0.6 to $0.9 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யான் ப்ரைஸஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங்கர் டிமாண்ட் இருக்குது சைனாலையும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லையும். அதனால ஒரு ஸ்பின்னிங் மார்ஜினில் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா இண்டஸ்ட்ரி சப்ளை டைட்டன் ஆயிருக்கு. 11 to 12 million ஸ்பிண்டில்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக ஷட் டவுன் ஆயிருக்கு. அதனால எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெனிஃபிட் இருக்குது.
ஸோ கம்பெனியுடைய க்ரோத் அவுட்லுக்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். கம்பெனி வந்து மாடர்னைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கெபெக்ஸ் ப்ரோக்ராம் மூலமா 1200 கோடி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பண்ணிட்டு இருக்காங்க. Q4 FY26 படி 90% கெபெக்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் ரிமைனிங் போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் 6 to 8 monthsல கம்ப்ளீட் பண்ணலான் இருக்காங்க. ரிஸ்க்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். 11% இம்போர்ட் வந்து டியூட்டி ஆன் காட்டன் இருக்கு இந்தியா அண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மெக்கானிசம் மூலமா. வர்த்தமான் வந்து அவங்களோட டொமஸ்டிக் காட்டனை ஹையர் காஸ்ட்ல தான் எடுக்கணும், நிறைய இன்டர்நேஷனல் போட்டியாளர்களை விட. இதுதான் பிரச்சனை. அடுத்த நிறுவனம் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது RR கேபிள். இந்த ஸ்டாக் வந்து நவம்பர் 2023 லெவலுக்கும் மேலே, ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து இன்வாலிட் ஆயிரும் 1750 கீழே பங்கின் விலை போயிடுச்சுன்னா. வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். இவங்க தான் 4th லார்ஜஸ்ட் வயர் அண்ட் கேபிள் நிறுவனமாக இந்தியாவில் இருக்காங்க. அதே சமயத்தில் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் செக்மெண்ட்குள்ளேயும் என்ட்ரு ஆயிருக்காங்க. இதில் ஃபேன், ஸ்விட்சு, அப்ளையன்ஸ் இதெல்லாம் இருக்குது. 10% ஓவரால் வருவாய் இந்த இடத்துலேருந்து வருது. அதே சமயத்தில் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்லேருந்து 90% வருது. 26% கம்பெனியுடைய வருவாய் எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. இதனுடைய ப்ராடக்ட்லாம் 74+ கண்ட்ரீஸில் வித்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 2.2x வந்து வளர்ந்துருக்கு 22 to 26 ஃபினான்ஷியல் இயரில். க்ரோத் அவுட்லுக் பார்த்தோன்னா எபிட்டா வந்து 2.5x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டபுள் டிஜிட் எபிட்டா மார்ஜின் FY28 ரீச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கோலை சப்போர்ட் பண்ணுங்கிறக்காக கெபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 1200 crores FY26-28 பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பிஸ்னஸ் 18% வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்ளையன்ஸ் செக்மெண்ட் மட்டுமே 25% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விதமாக வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கம்பெனியோட பிரைமரி ரா மெட்டீரியல் வந்து காப்பர் அண்ட் அலுமினியம். ஸோ குளோபல் ப்ரைஸஸில் இந்த மெட்டலோட ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா டைரக்டாக நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் ப்ராஃபிட் மார்ஜினில். நம்மளுடைய பட்டியலில் இருக்கிற 7வது நிறுவனத்தின் பிளேயர் கிளாண்ட் ஃபார்மா. கிளாண்ட் ஃபார்மா வந்து ஒரு ஷார்ப் எரெக்ஷன் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு லாங் கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு அப்புறமா. ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் ப்ரைஸஸ் வந்து கீ மூவிங் ஆவரேஜஸ்க்கும் அபோவாக இருந்திருக்கு. ஸோ ஏர்லி சைன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ரிவர்ஸில் காட்டுது. ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 2060 கீழே போயிடுச்சுன்னா. வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். கிளாண்ட் ஃபார்மா லீடிங் குளோபல் B2B நிறுவனமாக இருக்காங்க. ஜெனரிக் இன்ஜெக்டபிள்ஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட் எதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணலாமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜியாகிரபிக்கல் மிக்ஸ் பார்த்தோன்னா 53% யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்தும், 22% யூரோப்லேருந்தும், அண்ட் மீதி இருக்கிற 25% மீதி இருக்கிற உலகத்துலேருந்து வருது. ஃபினான்ஷியல்ஸில் சேல்ஸ் 1.5x வளர்ந்துருக்கு 22 to 26. நெட் ப்ராஃபிட் 0.8x வளர்ந்துருக்கு அதே பீரியட்ல. ப்ராஃபிட் க்ரோத் வந்து ரிலேட்டிவாக வீக்காக இருந்திருக்கு. ஏன்னா மார்ஜின் கம்ப்ரெஷன் சில வருடங்கள்ல நடந்ததுனால மார்ஜின் 30லேருந்து 22 to 25% டிக்ளைன் ஆயிருக்கு. மெயினாக நார்மலைசேஷன் நடந்திருக்கு. ஹை மார்ஜின் எக்ஸ்க்ளூசிவிட்டி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் கோவிட் ரிலேட்டட் சேல்ஸ்னால அது கூட 18% ரெவன்யூ டிக்ளைன் FY23 ஆப்ரேட்டிங் டீலெவரேஜ் ஆயிருக்கு. இது கூட சேர்த்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு செனக்ஸி அக்விசிஷனில். அதனால 800 to 1000 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ட்ராக் ஆயிருக்கு கன்சாலிடேட்டட் மார்ஜின்ஸில். க்ரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து 12 to 13% கன்சாலிடேட்டட் கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத் இருக்கும் FY27 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கம்பெனி 2000 கோடி கேபெக்ஸ் வந்து அடுத்த 3 வருடத்தில் புது கெப்பாசிட்டி சச்சஸ் ஆப்டமாலிக் அப்புறம் ப்ளோஃபில் சீல் லைன்ஸ்க்கு கொடுக்கலான் இருக்காங்க. அண்ட் 500 crores வந்து FY27 மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரிஸ்க் அண்ட் சவால் பார்த்தோன்னா இந்த கிளாஸ் அப்புறம் வயல் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க அவங்க 5 to 6% ப்ரைஸ் ஹைக் கேட்டிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் காஸ்ட் வந்து கம்பெனியுடைய ஓவரால் மார்ஜினை 1 to 2% இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சால்வெண்ட் சப்ளையர்ஸ் அப்புறம் ரைசிங் லாஜிஸ்டிக் காஸ்ட், இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால இதெல்லாம் ரிஸ்க்காக இருக்குது இந்த நிறுவனத்துக்கு. அண்ட் நம்மளுடைய காணொலியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் வந்து குட் லக் இந்தியா. குட் லக் இந்தியா இந்த பங்கு வந்து செப்டம்பர் 2024 ஆல் டைம் ஹைக்கோ அபோவா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 1255 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா. வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். குட் லக் இந்தியா ஒரு டைவர்சிஃபைட் இன்ஜினியரிங் அப்புறம் ஸ்டீல் ப்ராடக்ட் தயாரிக்கும் நிறுவனமாக இருக்காங்க. ஹெவி ஸ்டீல் பிரிட்ஜஸ் வந்து நியூ புல்லட் ட்ரெயின்ஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்க்கு அது கண்ட்ரி பூரா ப்ரெசிஷன் டியூப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல்ஸ், ஃபோர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ், ஆர்ட்லரி ஷெல்ஸ், மிசைல்ஸ் இதெல்லாம் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே குட் லக் இந்தியா தான் தயாரிப்பு செய்கிறாங்க. இந்த கம்பெனியை அவங்களுடைய ப்ராடக்ட்டை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 26% டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா விற்பனை 1.5x வளர்ந்துருக்கு 22 to 26 ஃபினான்ஷியல் இயரில். அண்ட் ப்ராஃபிட் நியராக டபுள் ஆயிருக்கு அதே பீரியடில். க்ரோத் அவுட்லுக் பார்த்தோன்னா கம்பெனியுடைய புது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் சப்சிடரி வந்து 155mm ஆர்ட்லரி ஷெல் தயாரிப்பு பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 1.5 lakh ஷெல்ஸ் per annumலேருந்து 4 lakh ஷெல்ஸ் per annum அதிக பண்ணலான் இருக்காங்க. ஸோ கெபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 400 crores இதுக்கு. ஈக்குவலாக ரிஸ்கையும் புரிஞ்சுக்கணும். கம்பெனியுடைய லார்ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஹாட் ரோல் காயில்ஸ் ஸ்டீல் தான். இதுலேருந்து 70% டோட்டல் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சடன் ஃப்ளக்சுவேஷன் ஸ்டீல் ப்ரைஸ் இருந்ததுன்னா சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் இருக்கும் ஆப்ரேட்டிங் மார்ஜினில். இப்போ கரண்ட்டாக அது 8 to 9% தான் இருக்குது.
கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து சப்ஸ்டான்ஷியல் ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் ஸ்கேல் பண்றதுக்கு ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ஸ்ட்ரெச் ஆச்சு, ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேஷ் ஃப்ளோல ப்ரெஷர் இருக்கும். கடந்த சில வருடங்களா CFO டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 50% இருந்திருக்கு. இது டீசென்ட் தான், பட் எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இன்னைக்கு 8 பிரேக் அவுட் பங்குகள் பார்த்திருக்கோம். ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ், GE ஷிப்பிங், அரவிந்த் லிமிடெட், கிருஷானா ஃபாஸ்கெம், வர்தமான் டெக்ஸ்டைல், RR கேபிள், கிளான் ஃபார்மா, அதுக்கப்புறம் குட்லக் இந்தியா. பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரு ஃபைனல் டெசிஷன் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணும்போது முதலீட்டாளர்கள் வந்து சில வேல்யூவேஷன், ஏர்னிங்ஸ் டெலிவரி, மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூஷன், பிஸ்னஸ் ரிஸ்க் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் முதலீடு செய்யணும். நம்ம பேசின 8 பங்குகளில் எந்த செட்டப் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா பங்குகளுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.